ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து போர் அடிக்க வைக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஓனாக ட்ரை பண்ணேன் இந்த ரெசிபி. கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே உங்களுடைய குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி சேஃபில் ப்ரெட் வேணுமோ அதே மாதிரி சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 லிட்டர் மில்கை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு நெய் சேர்த்து இந்த ப்ரெட்டை வந்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நம்ம நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டை காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக காய்ச்சின பாலில் தேவையான அளவு சர்க்கரை ப்ளஸ் வந்து ஏலக்காயுமே நல்லா வந்து இடித்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்யில் பொரிச்ச இந்த ப்ரெட் கூட இந்த திக்கான பால் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் வந்து சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்ருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரெட் அல்வா மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.